Good morning, students. Today, we are going to see the prose, the chair, which is written by K. Rajanarayanan. So, in the previous class, we have discussed the prose, the supplement, the story. So now we can continue the next part. So before itself, I recall to you. So in this chair, and the author narrates the story, the chair. So he has introduced the character, and that means the family members has discussed the issues. The issues is they want a chair. So they have discussed to allocate the amount in the agenda of the budget. So the family members seriously discussed the matter. They want to they want a chair, so they ordered the chair to the carpenter. So in this story describes about the chair. So the title is a chair. So in the beginning of the story, who came in the house? The guest. Who is the guest? The guest is the family friend of the members. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு நெருக்கமான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் அப்படின்றது இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஹூ இஸ் த கெஸ்ட்? த சப் ஜட்ஜ். த சப் ஜட்ஜ் இஸ் த கெஸ்ட். He wore the suit, that means suit boot. That is, he does not come in the as usual dress. ஸோ வேஷ்டி அண்ட் ஷர்ட் இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்டோரியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ தமிழ் வேர்ட்ஸை அப்படியே நம்ம கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரி தான் இது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா வேஷ்டி ஷர்ட்டு, அதே மாதிரி கிராண்ட்மா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா தமிழ் வேர்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே நமக்கு இந்த வேர்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்ஸ் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா he have come like one of us in a vesty and shirt. No, he arrived in suit boat. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடில் இவர் வரல அப்படின்றத பார்க்குறோம். The next, they didn't have a chair. ஸோ who came in the house? ஸோ அதே மாதிரி யார் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கும் அந்த அரைவ் பண்ணுறதுக்கு, ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு சேர் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ they used to 3-legged stool பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3-legged stool அப்படின்றத தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. So the 3-legged stool. So they have used the 3-legged stool. So in this type, they didn't use the chair because they didn't see a chair. The entire village didn't see a chair. So the whole village பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேர்ன்றதோட தான் அவங்க என்ன பண்ணல, பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால அவங்க வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3-legged stool. ஸோ யூஸ்வலாக இந்த 3-legged stool who will be used யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ grandma. The grandma used to sit on the stool, the 3-legged stool. So when அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டு churn curd, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ தயிர் கடையிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டு churn curd. ஸோ அந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது ஸோ கிராண்ட்மா வந்து 3-legged stool அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா டு churn curd. பட் இங்கே இந்த ஆக்டிவிட்டியை இவங்க எங்கே செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷீ ஹாஸ் யூஸ்டு டு ஆன் த 3-legged stool. ஸோ அந்த ஸ்டூல் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த ஃபன் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வென் த விசிட்டர் entered the house, they have brought that for him. That means the brought that it referred to the
three-legged stool. Placing one hand on its edge, he made to sit down. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அந்த எட்ஜில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த த்ரீ லெக்டு ஸ்டூல் அப்படின்றத அவர் ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஆக்சுவலாக இதோடைய வெயிட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ மிடில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எட்ஜில் கொடுத்தோம் அப்படின்னா இட் டேப்பிள் ஓவர். ஸோ உடனே என்னவாயிடும், ஸோ தலை கீழாக கவிழ்ந்துடும். ஸோ அப்படிதான் வந்த கெஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஒரு ஹேண்டில் இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இதனோட அவர் கீழே விழுந்து என்ன பண்ணிட்டாரு, ரோல்ட் அப் ஆயிக்கார். ஸோ இப்படி தான் இந்த த்ரீ லெக்டு ஸ்டூல் அப்படின்றத அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ when the family members are seeing the subject, that means brother, sister and other persons laughed it. ஸோ பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் அந்த பிக்சர் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இதை ரீகால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே தான் ஆத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படி பார்த்தோம்னா, he has remembered the event. The event is to steal ghee from the rope. So ever so many times we had fallen down when we stood on it carelessly to steal ghee from the rope net. ஸோ இந்த மாதிரி ரோப் நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீயை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது ஸோ we have used the three-legged stool and carried out and they will bring. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கார்னர்லாம் இருந்தது அப்படின்னா இந்த லெக் மூவபிள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ டேப்பிள் ஓவராக நாங்கள் நிறைய டைம் கீழேனா விழுந்திருக்கோம். ஸோ இந்த த்ரீ லெக்டு ஸ்டூல் அப்படின்ற மாதிரினா அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த நெக்ஸ்ட் okay, the next, what happened in the story the next. So no problem, we can buy one from the town, the suggested my brother Pedanna. Our father rejected it, saying it couldn't be studied. Attai, our hand, said that there was a skilled carpenter in the neighboring village, that there wasn't a chair he hadn't made, and that the governor himself had prized him. When my mother heard my hand's second sentence, she turned her face as if to say, yes, she has seen everything. Okay, the next, so no problem, we can buy one from the town, suggested my brother Pedanna, because the entire family has discussed to make that they have planned to make a chair, or they will order to the carpenter. ஸோ கார்பெண்டர் கிட்ட ஆர்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சேர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹெல்டர் பிரதர் ஸோ பெடன்னா ஸோ பெரிய அண்ணா அவர் சொல்கிறாரு, சஜஸ்டட் பண்ணுறாரு, ஸோ நோ ப்ராப்ளம், we can buy one from the town. ஸோ we can buy from the town. ஸோ எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டவுனில் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஸ்டட் அப்படின்றத கொடுக்குறார். Simultaneously, the father rejected the suggestion of brother. ஸோ அவருடைய பிரதருடைய தட் மீன்ஸ் ஸோ அவருடைய சன்னுடைய சஜஸ்டன் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் பண்ணிட்டாரு. பிகாஸ் couldn't be study, தட் மீன்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், couldn't be studyனா ஸோ வீக்காக இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, ஸோ நம்மளே என்ன பண்ணலாம், ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்டன் பண்ணுறாரு. ஓகே, have you understood? So one of the brothers, that means my elder brother, suggested to buy a chair from the town, but the father rejected it and saying that it wouldn't be studied. Okay, the next யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அத்தை. ஸோ அவர் ஹேண்ட் எல்லாம் பார்த்தோமா அந்த தமிழ் வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரி தான். ஸோ அத்தை அவர் ஹேண்ட் செட் தட் தேர் வாஸ் எ ஸ்கில்டு கார்பெண்டர் இன் த நெய்பரிங் வில்லேஜ்.
So she had informed that the skilled carpenter. So carpenter, skilled carpenter means the excellent work. ஸோ திறமை வாழ்ந்தவரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்டு. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு, ஸோ அந்த ஆக்குபேஷனில் அதில் திறமை வாழ்ந்தவங்க அப்படின்றத தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்டு. ஸோ ஸ்கில்டு கார்பெண்டர் இன் த நெய்பரிங் வில்லேஜ். ஸோ த ஹேண்ட் இன்ஃபார்ம்டு தட் the skilled carpenter is there in the neighboring village, that there wasn't a chair he hadn't made. But the entire village didn't see a chair, and the carpenters also didn't know how to make a chair. And the governor himself had praised him. Praised means, so it is appreciation, appreciated. So the governor also appreciated himself. So he is a skilled carpenter. So the hand suggested suggested to the family members. So when my mother heard my hand's second sentence, she had turned her face as if to say she has confirmed the statement of hand. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய மதர் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஷீ ஹேஸ் கன்ஃபார்ம்டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹேண்ட். அந்த ஹேண்ட் அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது த செகண்ட் சென்டென்ஸ் மீன்ஸ் தட் இஸ் த கவர்னர் ஹிம்செல்ஃப் ஹேட் ப்ரைஸ்டு ஹிம். எஸ், த கவர்னர் ஆல்சோ அப்ரிஷியேட்டட் த கார்பெண்டர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்கில். ஸோ நவ் the mother has accepted the statement of hand. Okay, let's see the next para. My father called a worker, dispatched him to the carpenter's village, and came and sat with us. Now there was discussion on the kind of food to be used for the chair. Teak is the best, that is what will be light to lift and carry around and be steady at the same time, said our grandmother. Pressing her stretched legs, our party was extremely fond of her legs. She was forever stroking them. At that moment, our maternal uncle Mamanar walked in, and Padana ran and brought the stool. For a while, the whole house spluttered into giggles before things settled down. Okay, the next, my father called a worker. So the father called one of the workers and dispatched him to the carpenter's village. So my father asked him worker and dispatched to him into the carpenter's village, and came and sat with us. And then he came and sat with us. Now there was discussion on the kind of food to be used for the chair. The kind of food. So the family has decided that not to buy a chair, and but to make a chair, to order a chair to the carpenter. ஸோ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சேர் அப்படின்றத ஒன்று டவுனில் வாங்காமல், ஸோ நம்மளா ஒரு சேர் அப்படின்றத கார்பெண்டருக்கு கொடுத்து ரெடி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த பெஸ்ட் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபேமிலி ஹெட் அப்படின்றவங்க டிசைட் பண்ணிட்டார். ஸோ த ஃபாதர் has sent the worker to the carpenter's village and came then, sat with us, and continued the discussion which kind of food is the best to make a chair. ஸோ எந்த வுட்டில் இந்த சேரை மேக் பண்ணலாம், ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற, விச் வுட் இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, லெட்ஸ் see the next. Teak is the best. It is one kind of the tree, the teak wood.
The teak is the best. That is what will be light to lift and carry her own and be steady. It means strong at the same time. So teak wood is the best. So it is very light and lift to carry and her own it and it will be steady at the same time. பார்த்தோம் அப்படின்னா ஸோ தேக்கு மரம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் கேரி அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ வி மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ வி ஹாவ் டு கேரி த சேர். இட் இஸ் வெரி ஈஸி. அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சஜஸ்டட் பண்ணுறாங்க. செட் அவர் கிராண்ட்மா pressing her stretched legs. Our party was extremely fond of our legs. Fond means ஸோ எதன் மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெக்ஸ். ஸோ ஷி வாஸ் ஃபார் எவர் ஸ்ட்ரோக்கிங் தம். எப்பவுமே அந்த லெக்ஸ் வந்து ஒரு டச் பண்ணி தடவிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அவர் பார்ட்டி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாண்ட் ஆஃப் அவர் லெக்ஸ். ஷி வாஸ் ஃபார் எவர் ஸ்ட்ரோக்கிங் தம். At that moment, our maternal uncle, so maternal uncle, so தாய் மாமனார் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா maternal uncle. So மாமனார் walked him. So Pedana ran and brought the stool. So when the maternal uncle entered the house, Pedana welcomed. Pedana means the eldest brother. So Pedana welcomed him and brought the stool, because they didn't have a chair. So he has brought a stool. For a while, the whole house spluttered into giggles. Giggles means laughing. The entire family laughed when they saw the activity of the eldest brother. So spluttered means make a serious short sounds, because the entire family laughed when they saw the activity of the incident of the Pedana. Because when he carried the stool, they laughed it. They have remembered the incident. The incident is, so using the chair, that means the chief guest has fallen away from the three-legged stool. ஸோ அந்த சேரை இந்த ஸ்டூலை யூஸ் பண்ணும்போது தான் ஸோ அந்த சீஃப் கெஸ்ட் எப்படி விழுந்துட்டார். ஸோ இதே மாதிரி இந்த த்ரீ லெக்டு ஸ்டூலை வெல்கம் பண்ணிட்டு இந்த அவங்க மேட்டர்னல் அங்கிளை வெல்கம் பண்ணுறதுக்கு மாமனாரை வெல்கம் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த த்ரீ லெக்டு ஸ்டூலை வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பொசிஷன் போட்டு அவர் உட்கார வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்டையர் ஃபேமிலியுமே எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சிட்டாங்க. ஸோ த என்டையர் ஃபேமிலி laughed. So when they saw the activity of the Pedana. Okay, the next the Mamanar himself had chosen a spot to sit whenever he visited our house. Chop off his head and he would still sit there and nowhere else. He would lean against the pillar adjoining the wall to the south of the storeroom. The first thing he would do as soon as he sat down was to loosen his tuft, give it a good shake, scratch his head, and tie it back tightly. He observed this ritual unfailingly. Then he would inspect the floor around him. Didn't you see any money falling from your head? Hannah would say with the impudent smile. Okay, the next so the Mamanan himself had chosen a spot to sit whenever he visited our house. He has selected the spot to sit
ஸோ வென் எவர் he visited the house, எப்போ அந்த ஹவுஸ் அவரு விசிட் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்பாட் அந்த ஏரியா அப்படின்றத அவர் என்ன பண்றாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போ அவர் வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா விசிட் பண்ணாலுமே அந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணுவாரு வருவார். The next, he would still sit there and nowhere else. ஸோ வேற எங்கேயுமே போக மாட்டாரு. He would lean against the pillar. எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he would lean against the pillar adjoining the wall to the south of the storeroom. The spot area is south of the storeroom. அதுவும் பொசிஷன் எப்படி இருக்காரு lean. Lean means support, சாயறது. He would lean against the pillar adjoining the wall to the south of the storeroom. The first thing he would do as soon as he sat down was to loosen his tuft. The tuft means here, this one. The tuft. Give it a good shake. Scratch his head. ஸோ அந்த ஹேர் அந்த இதுவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேக் பண்ணுறது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணுறது. ஸோ அகைன் அந்த இதுவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேர் அந்த இதுவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணுறது. அண்ட் டை இட் பேக் டைட்லி. ஹீ அப்சர்வ்ட் திஸ் ரிச்சுவல் அன்ஃபெயிலிங்லி. ஸோ எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார். Then he would inspect the floor around him. After that, he has inspected the floor around him. So இதெல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு ரெக்டிஃபை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த என்டையர் என்வயர்மெண்ட்டை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ பார்க்குறாரு. Didn't see any money falling from your head? Anna would say with an impudent smile. So the next question, who asked Anna? Anna asked the question, the Mamanar, didn't you see any money falling from your head? ஸோ உங்களுடைய ஹேர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே அரௌண்டில் பார்க்குறீங்கல்ல. ஸோ அதனால் அவர் கேட்குறாரு he would inspect the floor around him அப்படின்ற லைன் சொல்கிறாங்க. அதனால் didn't you see any money falling from your head? ஸோ உங்களுடைய ஹெட்லேருந்து ஸோ ஏதாவது மணி கீழே விழுந்துடுச்சா ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி அரௌண்டில் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜோக்கிங்காக ஃபன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டினை அண்ணா அப்படின்றவங்க அண்ணா கேட்குறாரு. அண்ணா ஆஸ்கிறத மாமனார். Okay, the next he would always be used with such paper arrows whenever he visited us. He would sit mum with a smile like a stone pillar, as if to say, you are my relatives. If you don't tease me, who will? So whenever ridicule overstepped the limits, Amma would pretend to cheat us. The last word always ended in you donkeys. ஸோ அவங்களுடைய பொசிஷன் அந்த ஸ்பாட் ஏரியா இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் he would sit mom with a smile like a stone pillar. ஸோ அந்த பொசிஷன் அந்த ஸ்பாட் ஏரியாவில் he has compared to pillar. ஸோ அதான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லைக் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லைக். ஸோ he is compared to the pillar. He would sit mom with a smile. So he has sit with a mom, smile like a stone pillar அப்படின்றாங்க. The next, as if to say, you are my relatives. If you don't tease me, who will? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. So you are my relatives, the relationships. So if you don't tease me, so who will?
ஸோ இந்த ரேடியஸ்குள்ள ஒரு டீஸ் அப்படின்றது இல்லாமல் ஸோ வேற எங்கே நடக்கும்? ஸோ when are ridicule overstepped the limits, that the teasing is higher level, that means the ridicule overstepped the limits. ஒரு லிமிட், அந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ணி போகும்போது அம்மா would pretend to cheat us who entered, the அம்மா entered the conversation to cheat us. The last word always ended in you donkeys. ஸோ அங்கே இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய டீசிங், ஸோ மாமனாரை டீஸ் பண்ணுற மாதிரி அதனுடைய லிமிட்டேஷன் அதிகமாக இருக்கும்போது ஸோ அந்த கான்வர்சேஷனில் என்ட்ரு ஆகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மா. ஸோ அதுக்கப்புறமா இந்த அவங்களுடைய அந்த சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஸோ அதோடைய எண்டு அவங்களுடைய டு சீட் ஹஸ், இந்த திட்டத்தில் எண்ட் என்ன அவங்க கம்ப்ளீஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூ டாங்கீஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய திட்டத்தில் முடியும். ஸோ அம்மா வந்து அவங்களுடைய சைல்டு அவங்கள திட்டத்தில் வந்து யூ டாங்கீஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீஷன் ஆகும் அப்படின்றாங்க.